அண்ணா அந்த ரிலையபிலிட்டிக்கு லிட்டரலாகவே பேர் போன ஒரு 2 கம்பெனி ஜேவிஆர் வச்சுருக்காங்க. அதில் பாதி எனக்கு கொடுத்துரு. லாபத்தில் இல்லை, பிளாட்ஃபார்ம் இன்ஜின்ல. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்துட்டு ஆல்ரெடி இருக்குது. ஸோ டாட்டாக்கும் ஸ்டெலாண்டிஸ்க்கும், அதாவது பேக் தென் ஃபியட்டுக்கும் டாட்டாவுக்குமே பார்த்தீங்கன்னா 2006 ஒரு பார்ட்னர்ஷிப் அறிவிச்சிருந்தாங்க. அதில் ஃபியட் இன்ஜின் சப்ளை பண்ணுறது, டாட்டாவோட ஷோரூம் ஷேர் பண்ணிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரே மேனுஃபேக்சரிங் லைனில் போத் டாட்டா ஆஸ் வெல் அஸ் ஃபியட் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது, இந்த மாதிரி பல டெசிஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு எடுத்திருந்தாங்க. இதில் சிலது ஃபெயிலியர் ஆயிருந்தாலுமே, முக்கியமாக அந்த ஷோரூம் ஷேர் பண்ணிக்கிறதுலாம் பயங்கரமான ஃபெயிலியர் ஆயிருந்தாலுமே, அவங்களுடைய இந்த இன்ஜின் ஷேர் பண்ணிக்கிற மாடல் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த 1.3 லிட்டர் மல்டிஜெட் இன்ஜினால் இன்னைக்கு வரைக்குமே அவங்களுடைய டாட்டா ஹேரியர் அண்ட் சஃபாரியில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் ஒரு சக்ஸஸில் இருக்கிற நிலைமையில் ஃபியட் கிட்ட இருந்து டாட்டா வாங்கிட்டு இருந்த காலம் போய் டாட்டா கிட்ட இருந்து ஃபியட் வாங்குற காலம் வந்துருச்சு. சும்மா அதறதுல. ஸோ எவ்ரி இந்தியன் மஸ்ட் பி ப்ரவுட் அபவுட் திஸ். டாட்டா கிட்ட இருந்து ஃபியட் பிளாட்ஃபார்ம் அண்ட் என்ஜினை சோர்ஸ் பண்ண போகிறாங்க. பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த சியரா எந்த பிளாட்ஃபார்ம் பேஸ் ஆயிருந்தது, ஆர்கோஸ் பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் ஒரு மிட் சைஸ் எஸ்யூவியை ஜீப் 2028 வேர்ல்டு வைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜின். ஸோ 1.5 TGDI என்ஜின், சியராலலாம் இருக்கிற அந்த டர்போ பெட்ரோல் இன்ஜின் இருக்கு இல்லையா, அதை தான் வந்துட்டு அந்த காரில் யூஸ் பண்ண போகிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த காரில் டீசல் இன்ஜின் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்லாம் எதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஃபேக்டர் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அவங்களோட என்ட்ரி லெவல் ப்ராடக்டான ஜீப் கம்பஸே ஒரு டீசெண்டான வேரியன்ட் வாங்கணும்னா 23 ஒரு 25-26 லேக்ஸ் ஆகும். இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் உங்களுடைய ப்ராடக்டோட என்ட்ரி லெவல் காஸ்ட்டு அவ்வளோ அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு பயங்கரமான பிராண்ட் ரெப்யூட்டபிலிட்டி இருக்கணும், ஆர் ரிலையபிலிட்டி இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாத ஒரு கம்பெனிக்கு இந்தியா மாதிரி ஒரு மார்க்கெட் டெஃபினட்டாக ஒர்க் ஆகாது. ஸ்டெலாண்டிஸ் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக நம்ம பண்ணுவோம். இப்போ நீங்கள் காம்படிஷன் பண்ணணும்னா நீங்கள் கிரெட்டா சைஸ் கார் லான்ச் பண்ணிங்கன்னா கிரெட்டாவுடைய சேம் ப்ரைஸ் ரேஞ்சிலையும் இருக்கணும். நான் குவாலிட்டி அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் அதிகமாக விலையை வச்சு விற்றீங்கன்னா we don't see such value. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாவது ஃபியட்டுக்கு இந்தியாவில் நல்லது பண்ணுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் பார்க்கணும்.